அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளுடைய வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய ஒன்று. நம்ம பூஜை செய்கிறோம், வழிபாட்டை மேற்கொள்கிறோம், விரதம் இருக்கிறோம், பரிகாரம் பண்ணுறோம். இப்படி அனைத்து விஷயத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் கண்டிப்பாக பூஜைக்கு தேவையான விளக்குகளை நாம் ஏற்றுவோம். அப்படி இல்லைனா வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் நாம் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது தீபங்களை ஏற்றுவது, தீபங்களை ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது தான் காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் ஏற்றக்கூடிய தீபம் மட்டும் கிடையாது, அதில் பயன்படுத்தக்கூடிய திரி முதற்கொண்டு அந்த திரியை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்திய பிறகு அதை நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் இருக்குது. இந்த விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும், தரித்திரத்தை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை அதிகப்படுத்தும், வீட்டின் சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான அடுக்கடுக்கான பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் நாம் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நம்ம அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்றிய பிறகு திரியை கூட நாம் எவ்வாறு பயன்படுத்திய திரியை நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற முதற்கொண்டு பல முக்கிய தகவலை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். உங்கள் வீட்டில் 1000 கஷ்டங்கள் இருக்கிறதா, வறுமைகள் இருக்கிறதா, அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்கிறதா, தரித்திரம் ஆட்டிக்கொண்டு இருக்கிறதா, நீங்கள் இதெல்லாம் தவிர்க்க இந்த திரி கூட ஒரு விஷயமா ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கலாம். அதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளக்கு ஏற்றியதும் மீதம் இருக்கக்கூடிய திரியில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரியுமா? இதை செய்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்துமே ஒழிந்து விடுங்க. பொதுவாக வீடுகளில் மாலை வேளைகளில் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது வழக்கம். ஊதுபத்தி ஏற்றலை அப்படின்னாலும் கூட மாலை 6 மணிக்கு விளக்கேற்றினால்தான் லக்ஷ்மி கலாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 எண்ணெய் கலந்த எண்ணெயையோ அல்லது வெறும் நல்லெண்ணெயோ பயன்படுத்தி, அப்படி இல்லைனா பசும் நெய்யோ வைத்து நாம தீபம் ஏற்ற வேண்டும். அதுபோல பண்டிகை காலங்கள் நாள் கிழமைகள்லையும் விளக்கேற்ற வேண்டும். பஞ்சு திரிய கொண்டு தான் விளக்கேற்ற வேண்டும். எப்பொழுதுமே விளக்கானது கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ ஏற்ற வேண்டும். இந்த திரியும் பஞ்சு திரியாக இருந்தல் ரொம்ப முக்கியங்க. தீபம் ஏற்றினால் அது திரி முழுவதும் எரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தீபம் ஏற்றியதும் சில மணி நேரம் எரிய விட்டு பிறகு குளிர வைக்க வேண்டும். அதாவது எரியும் பொழுது விளக்கின் திரிய பின்னோக்கி இழுத்து எண்ணெயிலே தேய்த்து விட்டால் தீபம் குளிர்ந்துவிடும். ஏற்றிய திரியை ஏற்றக்கூடாது. இதனால் தினமும் திரியை மாற்ற வேண்டியது அவசியம். அவ்வாறு தினமும் மாற்றக்கூடிய திரியை என்ன செய்யலாம் என்பது குறித்து நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்துட்டுருக்கு. அதாவது விளக்கேற்றக்கூடிய திரியை நாம் என்ன செய்கிறது, பெரும்பாலும் நாம் அந்த திரியை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருவோம், இல்லை செடிகளில் போட்டுருவோம், இல்லைன்னா குப்பைகளில் போட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி நாம் ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. தினமும் திரிய மாற்றுபவர்களாக இருந்தாலும் அல்லது வாரம் ஒரு முறை மாற்றினாலும் உபயோகித்த திரிகளை ஒரு சிறிய பாத்திரத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வையுங்க. இதனை இரவு சாப்பிட்டு முடித்த பின்னர் தூங்க செல்வதற்கு முன்பு செய்வது ரொம்ப நல்லது. அந்த திரிகளை தூப காலில் போட்டு கொள்ளுங்க. அதாவது தூப காலில் போட்டு கொள்ளுங்க. அதுக்கப்புறமா அப்படியே அனைவரையும் சேர்த்து வலமிருந்து இடமாக மும்முறை மற்றும் இடமிருந்து வலமாக மும்முறை திருஷ்டி கழித்து விட வேண்டியது அவசியம். திருஷ்டி கழித்து முடிந்ததும் வீட்டு வாசல்ல வைத்து அதனை கொளுத்தி விடுவது முக்கியமான ஒன்று. திரிகள் கருகி கரியாகி முடிந்ததும் அதனை கால்படாத இடத்துல போட்டு விடுங்க, அல்லது தண்ணீர் ஊற்றி சமையல் அறை சிங்கில் ஓட விட்டு விடுங்க. திரிகள் முழுக்க எரிந்து முடிந்ததும் இந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க.
செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திரிகள் முழுக்க எரிந்து முடிந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்துமே இந்த நெருப்பில் பஸ்பமாகிவிடும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே அழிந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நாம் செய்வதன் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கப்பெறுங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாருடைய வீட்லையும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது லக்ஷ்மி கலாட்சத்தை உண்டு பண்ணுவது ஆகுங்க. தினமும் தீபம் ஏற்றுவது வீட்டில் இருக்கக்கூடிய பீடை தரித்திரத்தை விரட்டி அடிக்கக்கூடும். கெட்ட சக்திகள் நீங்கி நல்ல சக்திகளை அதிகரிக்க செய்யும். மகாலட்சுமி தேவியை வீட்டிற்குள் அடைக்கும் தீப ஜோதியை எரிய செய்வது திரியாகும். இந்த திரி எரிந்து முடிந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? தீபத்தில் எரியக்கூடிய திரி எப்படியானதாக இருந்தால் நன்மைகள் அதிகம் உண்டு. இவற்றை தெரிந்து நீங்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. தீபத்தில் எரியக்கூடிய திரியானது பல்வேறு வகைகளில் விற்கப்படுது. அவற்றில் பஞ்சு திரி அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. பஞ்சு திரியில் தீபம் ஏற்றினால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பஞ்சு திரியை பன்னீரில் நனைத்து பின் உலர்த்தி பயன்படுத்துவது எண்ணற்ற நன்மைகளை கிடைக்க செய்வதாக சாஸ்திரம் குறிப்பிடுதுங்க. மற்ற வகை திரிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. வாடித்தண்டு திரி, தாமரை தண்டு திரி அப்படின்னு வகை வகையான திரிகள் பூஜைக்கு உகந்தவையாக இருக்கு. இவற்றில் ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல்களும் இருக்கு. அதுபோல திரிகளுக்கு நிறங்களும் பல்வேறு வகைகளில் விற்பனைக்கு இருக்கு. ஒவ்வொரு நிறம் கொண்ட திரிகளும் ஒவ்வொரு வகையான பரிகாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் சிகப்பு திரி கொண்டு தீபம் ஏற்றினால் கடன்கள் தீரும் என்பது ஐதீகம். அதுபோல மஞ்சள் நிற திரியில தீபம் ஏற்றுபவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. கருப்பு நிறம் கொண்ட திரியை தீபத்தில் ஏற்றக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முறை விளக்கு ஏற்ற பயன்படக்கூடிய திரி மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கும் பலரும் இதை தான் செய்து வந்துட்டுருக்கோம். தீபத்தில் இருக்கக்கூடிய திரியானது கருகி விடாமல் பார்த்து கொள்வது நம்முடைய கடமை. தீப திரியானது கருகி போகும் பொழுது வீட்டில் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் சண்டை சச்சுரவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறது பலருடைய நம்பிக்கை. இதனால திரி எரியும் முன்பு தீபத்தை அமர்த்துவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தீபத்தில் இருக்கக்கூடிய திரியை ஒரு பொழுதும் எடுத்து குப்பையில் வீசக்கூடாது. தீபத்தில் எரியக்கூடிய திரியை சேகரித்து வைத்து கொள்ளுங்க. நீங்கள் திருஷ்டி கழிக்க பயன்படுத்தும் நெருப்பில் போட்டு இந்த திரிகளை எரித்து விடலாம். திரியை பச்சை நிறமாகும் வரைக்கும் விளக்கில் அப்படியே வைத்திருக்கவும் கூடாது. இது தரித்திரத்தை ஏற்படுத்தும். விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது திரியானது நிறம் மாறும் முன்பே சுத்தம் செய்து விட வேண்டியது அவசியம். விளக்குல எரிந்து கொண்டிருக்கக்கூடிய திரிய கைகள் வைத்து அணைக்கக்கூடாது. தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. புஷ்பத்தை வைத்து தீபத்தை அணைக்கலாம். அல்லது வேறு ஏதேனும் காசுகளை வைத்து நீங்க தீபத்தை அணைக்கலாம். எண்ணெயில முழுகும்படி தள்ளிவிட்டும் தீப ஜோதியை அணைத்து விடலாம். நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய திரியை ஒரு பாலித்தீன் பையில சேகரித்து கொள்ளுங்க. அதனை எரிந்த கொட்டாங்குச்சி தணலில் போட்டு வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி போட்டு கொள்ளலாம். இவ்வாறு நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய நம்ம வீட்டில் உருவாகக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்மை விட்டு விலக செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வித துர்சக்திகள், கெட்ட சக்திகள், வறுமை இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா இதோடு அழிந்துவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குங்க. இந்த தீபம் ஏற்றிய திரிகளை நாம் திருஷ்டிக்காக பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கெட்ட சக்திகள், கெட்ட நிகழ்வுகள், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய கஷ்டம், நஷ்டம், துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருஷ்டியோடு முழுமையாக கழிந்துவிடும் அப்படின்னு ஜோதிடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்களும் கூறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இவ்வளவு பயன்மிக்க இந்த திரி நாம் ஏற்றக்கூடிய தீபத்தை நாம் முறையாக ஏற்றி அந்த திரியை கூட நாம் முறையாக விளக்குவது அப்படிங்கிறது
நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா குடும்பத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா அதீத அளவில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு முறையும் தீபங்களை ஏற்றி வைத்து அந்த திரிகளை சேகரித்து இவ்வாறு நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத அளவில் பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க.